குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வச்ச டெஸ்ட் இருந்தது. இதை ஃபுல்லாக நீங்கள் டெஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் எழுதிங்க அப்படின்றது ஆன்சர் செக் பண்ணிவிட்டு எனக்கு மார்க் எவ்வளோ அப்படிங்கிறத சென்ட் பண்ணுங்கள். இந்த நேம் போட்டு மார்க் எவ்வளோ அப்படிங்கிறத சென்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணலை இது வரைக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள். நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வேர்கள் என்பவை அப்படின்னு கேட்குறாங்க. வேர்கள் அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா கீழ் நோக்கியவை, வேர் நேர் புவி நாட்டம் உடையவை, எதிர் ஒளி நாட்டம் உடையவை அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அதாவது செகண்ட் ஆப்ஷன் தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், இவை அடர்த்தியான சதைப்பட்டுள்ள குறிப்பிட்ட வடிவமற்ற வேர்களாகும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன டைப் ஆஃப் வேர்கள் அப்படின்னா கிழங்கு வேர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. எதிர்ப்புவி நாட்டமுடைய வேர்களுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்குறாங்க. இது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இங்கே இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அபிசீனியா, ரைசோபோராலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்ப்புவி நாட்டமுடைய வேர்களுக்கு உதாரணம். சரிங்களா? அடுத்தது குர்குமா அமாடா, குர்குமா டொமஸ்டிகா, அஸ்பராகஸ், மராண்டா ஆகியவர்களுக்கு இதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வேர் முடிச்சு அப்படின்னு சொல்லக்கூடியதான் சரியான பதில். அடுத்தது பிரியோஃபில்லம் டயாஸ்கோரியா இதற்கு எடுத்துக்காட்டாகும் அப்படிங்கிறாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுல இலை மொட்டு, தண்டு மொட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது சரியான பதில். கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். பைசம் சட்டைவம் தாவரத்தின் சிற்றிலைகள் பற்று கம்பியாக மாறியுள்ளன. அடுத்தது கிளைகளற்ற மையத்தண்டை கொண்ட தாவரங்களுக்கு உதாரணம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காக்டக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் பதில். பின்வரனொற்று புதர்ச்செடி எது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதுல எது புதர்ச்செடி அப்படின்னா ஹைபிஸ்கஸ் மற்றும் ஆமணக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதான் புதர்ச்செடி. வெங்காயம், லெட்யூஸ், பென்னல், கேரட், முள்ளங்கி அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரு பருவ தாவரம். அடுத்தது ஆஞ்சியோஸ்போம்கள் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆஞ்சியோஸ்போம்களை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மேக்னீலியோபைட்டா அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வேரின் வளரும் நுனி அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. வேரோட வளர நுனிக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்க திசு பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி வன்கொடி அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இப்போ வன்கொடி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாகினியா வாலி அப்படின்னு சொல்லக்கூடியதான் வன்கொடி அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது சேமிப்பு இலைகள் இதில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சேமிப்பு இலைகள் எதுல காணப்படுது அப்படின்னா அகேவ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல சேமிப்பு இலைகள் காணப்படுகிறது. பில்லோடு என்பதன் வேறு பெயர் என்னன்னு கேட்கிறாங்க. இது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இலை அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் பில்லோடு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு சிற்றிலை அங்கை கூட்டிலைக்கு எடுத்துக்காட்டு சொல்றாங்க. அதாவது ஒரு சிற்றிலை அங்கை, அதாவது நம்ம கை மார்க்குன்னு சொல்றோம் இல்லையா, அந்த இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எது உதாரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சிட்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் நமக்கு இது உதாரணம். எலுமிச்சை இருக்கு இல்லையா, அந்த இது ஒரு சிற்றிலை அங்கை கூட்டிலை சொல்லக்கூடியதுக்கு உதாரணம். அடுத்தது இவை பற்று கம்பி கொடிகளாகும் அப்படின்னு சொல்றாங்க. இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பாசி புளோரா பைசம் சட்டைவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது இடம்புரி சுழலுடைய பின்னுக்கொடிகள் அப்படின்னு சொல்றாங்க. இது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டயாஸ்கோரியா பல்லிபோலியா அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து 18வது கொஸ்டின், தரையில் உந்து தண்டுக்கு எடுத்துக்காட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கிரைசாந்திமம் மியூசா பாம்புசா அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது பல அடுக்கு வேர்பைகள் காணப்படும் தாவரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து இதுக்கு சாய்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது 20வது கொஸ்டின், நமக்கு இலை உருவாகும் பகுதி அப்படின்னு கேட்கிறாங்க. இலை எங்க உருவாகும்னா கணு பகுதியில உருவாகும். அடுத்தது 21வது கொஸ்டின், அங்கை வடிவ வலைப்பின்னல் புவி நரம்பமைவு காணப்படும் தாவரம் அப்படின்னு கேட்கிறாங்க. எதுல இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து ஜுஜிபஸ் ஜுஜிபா இலந்தை பழம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மரத்துல இருக்கும். அடுத்து 22வது கொஸ்டின், அரளியில் காணப்படும் இலை அமைவு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. அரளியை பொறுத்த வரைக்கும் நமக்கு காணப்படக்கூடிய இலை அமைவு என்ன அப்படின்னா டெர்னேட் மூவிலை அப்படின்னு சொல்லக்கூடியது கரெக்ட். அடுத்து 23வது கொஸ்டின்,
இலை சுருளால் அல்லது மடங்கும் நிலைக்கு பெயர் என்னன்னு கேட்கிறாங்க. டைடாக்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. பன்மடிம கூட்டிலை காணப்படும் தாவரம் எது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பன்மடிம கூட்டிலை இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா கொத்தமல்லி. அடுத்து முதலில் உருவாகும் இலைக்கு வேறு பெயர் என்னன்னு கேட்கிறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு சரியான ஆன்சர் குரோஃபில் அப்படின்னு சொல்லக்கூடியது. முதல்ல உருவாக்குது. குரோனா ஃபர்ஸ்ட். இலை இவை பற்று கம்பிகள் காணப்படும் தாவரம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பற்று கம்பி தாவரம் காணப்படக்கூடியது அப்படின்னா லெத்தரஸ் ரோடரெட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதா சரியானது. பின் வருவனவற்றுள் ஒன்று இரு சமபக்க இலை அல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. எது அப்படின்னா நமக்கு வந்து ட்ரைடாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கரெக்ட். அடுத்து பின் வருவனவற்றுள் ஒன்று இலை கொக்கி தாவரம் அப்படின்னு கேட்கிறாங்க. இதுல இருந்து இலை கொக்கி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிக்னோனியா உங்கிஸ்காட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இலை கொக்கி இருக்கக்கூடியதுக்கு உதாரணம். அடுத்து பின்வருவனவற்று ஒன்று இலை முக்கள் அல்லது புற வளரி சிறு முட்கள் காணப்படுவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுனா ஆர்ஜுமோன் மெக்சிகானா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரம்மத்தண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரத்துல இருக்காது. அடுத்து உறுதிப்படுத்துதல். அதாவது நமக்கு நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த காரணம் கூற்று அப்படின்னு சொல்லக்கூடிய கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. மற்ற ஒரு சில எக்ஸாம் எல்லாம் கேட்கறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏஎம்பிடி எக்ஸாம்ல எழுதுனீங்கன்னா கேட்பாங்க. இந்த நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்கறதுல இருந்தாலும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா பாருங்க. அடுத்த கொஸ்டின் உறுதிப்படுத்துதல் வந்து பாத்தீங்கன்னா அதாவது வேர்முனை தண்டு தரைகள் காணப்பட்டாலும் இதற்கு வேர் மூடிகள் மற்றும் வேர் தூவியும் இல்லை அப்படிங்கிறாங்க. காரணம் இவை இலை நுனி மொட்டுக்களை பெற்றிருப்பதால் தண்டாகவே கருதப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு சரியான பதில் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏ தான். அதாவது ஃபர்ஸ்ட் இதுல ஏ ஆர் சரியானது. ஆர் வந்து ஏ என்ன பண்ணுதுன்னா உறுதி செய்கிறது. அடுத்தது உறுதிப்படுத்துதல். அபிசீனியா சிறப்பு வகை எதிர் புவிநாட்டம் உடைய வேர்களை உற்பத்தி செய்கிறது. இவை சுவாச வேர்கள் எனப்படுகிறது. இது சதுப்பு நிலைகளில் காணப்படுகிறது. அப்ப இதுவும் நமக்கு என்ன அப்படின்னா கரெக்ட். அப்ப ஏவும் ஆர் ரெண்டுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சரி. பலகை வேர்கள் பின்வரும் எதில் காணப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. பலகை வேர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஃபைபர் பீட்டல் அப்படின்னு சொல்லக்கூடியதுல காணப்படுது. அடுத்தது நமக்கு பின்வரும் எதில் இலை வேர்கள் காணப்படவில்லை அப்படின்னு கேட்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இலை வேர்கள் ரெனன் பிளஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. ரெனன் பிளஸ். சல்லிவேர் தொகுப்பை பொறுத்தவரை பொருந்தாதது எது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. 34 இ அதாவது வந்து ஃபைகஸ் பெங்காலிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்காது. அடுத்து 35வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் எது தவறான இணை அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து தவறான இணை எதுனா இலையடி ஹைப்போபோடியம் கரெக்ட், இலைக்காம்பு மீசோபோடியம் சரி, நடுநரம்பு எண்டோபோடியம் சரி, இலைத்தாள் எபிபோடியம் அப்படின்னு சொல்லக்கூடியதா தவறான ஒண்ணு. ஓகேங்களா? அதை நினைப்பு வச்சுக்கோங்க. எது இல்ல இது வராது. நமக்கு வந்து இலைத்தாள் எபிபோடியம் கரெக்ட் தான். சரிங்களா? இதுல வந்து எது வரும் அப்படின்னா நமக்கு வந்து இதுதான் வரும். அதாவது நடுநரம்பு எண்டோபோடியம் சொல்லக்கூடியதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தவறு. இதை நம்ம வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது 37 பாருங்க. வெக்ஸிலரி இதழமைப்பு இந்த குடும்பத்தின் பண்பாகும் அப்படின்னு சொல்றாங்க. வெக்ஸிலரி இதழமைப்பு பொறுத்த வரைக்கும் எதுல இருக்கு அப்படின்னா பேபேசியில இருக்கு. இதை நம்ம வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எதுல இருக்கு அப்படின்னா பேபேசி பிளான்ட்ல வந்து இருக்கும். அடுத்தது இணைந்த சூழ்நிலைகள் கொண்ட சூலக வட்டம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியான பதில் அப்படின்னா இணைந்த சூலக இலை சூலகமாகும். இதை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட். ஓகேங்களா? இதை நமக்கு வச்சுக்கோங்க. அடுத்தது நமக்கு திரள்கனி இதிலிருந்து உருவாகிறது அப்படிங்கிறாங்க. திரள்கனி எதுல இருந்து உருவாகுது அப்படின்னா பல இணையா சூலக இலை சூலக பையிலிருந்து உருவாகுது. அடுத்து 40 சிரமஞ்சரி எந்த குடும்பத்தின் சிறப்பு பண்பாகும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்ட்ரேசி அப்படின்னு சொல்லக்கூடியதான் சரி. சூரியகாந்தி குடும்பம் தான் அஸ்ட்ரேசின்னு சொல்லக்கூடியது. தொங்கு கதிர் காணப்படுவது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. தொங்கு கதிர் அதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பைப்பர் நைக்ரம் இதுல காணப்படும். அடுத்து 42வது கொஸ்டின். எந்த வகை மஞ்சரி சைன்களில் ரெசிம் காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க.
வெட்டிஸ்லேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியதுல தான் ரெசின் காணப்படும். சுவர் சூழ் ஒட்டுமுறை காணப்படுவதுன்னு கேட்குறாங்க. சுவர் சூழ் ஒட்டுமுறைன்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து குக்கர்பிட்டாவில் காணப்படும். சுவர் சூழ் ஒட்டுமுறை எதில் காணப்படும்னா குக்கர்பிட்டாவில் காணப்படும். மிகப்பெரிய மஞ்சரி காணப்படும் தாவரம் எது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மஞ்சரி காணப்படக்கூடிய தாவரம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோரியா ஆம்பிரெகுலரிஃபோரா அப்படின்னு சொல்லக்கூடியதுல இருக்கும். போலிக்கனிக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்குறாங்க. போலிக்கனிக்கு ஒரு எடுத்துக்காட்டு எதுன்னா ஆப்பிள். உலர் வெடிகனி மற்றும் உலரா வெடிகனிக்கு இடையில் காணப்படும் கனிவகை என்னன்னு கேட்குறாங்க. ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு கனிவகை எதுனா பிளவுறு கனிகள். ஐபாந்தோடியம் என்பது ஒரு வகை அப்படின்னு கேட்குறாங்க. ஐபாந்தோடியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகை மஞ்சரி வகை. அடுத்தது முசாண்டாவில் மஞ்சள் புள்ளி இதழ்கள் இலை போல பெரியதாகவும் ஆரஞ்சு அல்லது வெள்ளை நிறத்தில் காணப்படுவது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இது நமக்கு என்ன அப்படின்னா அள்ளி ஒத்த புள்ளி இதழ்கள். அடுத்து 49 இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க கேட்குறாங்க. பொறுத்துக்க பொறுத்த வரைக்கும் நமக்கு சரியான பதில் வந்து இது செகண்ட் தான் சரியான பதில். அதாவது ஸ்பாத் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபோக்கஸ் நியூசிபரா. அதே மாதிரி சிறுகதிர் அப்படின்னு சொல்லக்கூடியது நெல். புறப்புள்ளி வட்டம் அப்படின்னா ஐபிஸ்கஸ். பிஸ்லேட் மலர் அப்படின்னா மியூசா சிட்ரினா. ஓகேங்களா, இது எனக்கு வச்சுங்க. ஸ்பாத் வந்து ஃபோக்கஸ் நியூசிபரா, அதாவது தென்னை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, தென்னை மரத்தில் இருக்கக்கூடியது. இதே நமக்கு வந்து ஐபிஸ்கஸ் அப்படிங்கிறது செம்பருத்தி, மியூசா அப்படிங்கிறது வாழை. அடுத்து 50வது கொஸ்டின். இதுல வந்து நமக்கு பதில் என்னன்னா இதுதான் சரியான பதில். பின்வருவனவற்றினை பொருத்தி சரியான விடையை காண்க. அள்ளி ஒட்டியவை, மோனோ அடல்பஸ், கீழ்மட்ட சுருப்பை, ஹோமோபில்லஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அள்ளி ஒட்டியவை வந்து C5. ஏன்னா இங்கே வந்து ஆண்ட்ரீஸோட கைனிக், அதாவது நமக்கு கொரல்லாவோட ஆண்ட்ரீஸும் ஒட்டி இருக்கும். அதாவது நமக்கு அள்ளியும் மகரந்தமும் நமக்கு என்ன பண்ணுன்னா ஒட்டி காணப்படுது. அடுத்தது மோனோ அடல்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா A பிராக்கெட்ல 5. A அப்படிங்கிறது வந்து மகரந்தத்தை குறிக்கக்கூடியது. அடுத்தது இதுல வந்து கீழ்மட்ட சுருப்பை அப்படிங்கிறது இங்க இருக்கு பாருங்க. இந்த கீழ்மட்ட சுருப்பைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்க இந்த சூலக வட்டம் சொல்லக்கூடிய அமைப்பு. இங்க கேமோபில்லஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா, மூடிய அப்படின்னு சொல்லக்கூடியது P5. P அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு பீரியாந்த் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இந்த அமைப்பு வந்து காணப்படும். P அப்படிங்கிறது பீரியாந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து 51வது கொஸ்டின். பின் வருவனவற்றினை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆன்சர் கரெக்ட். ஓகேங்களா. அதாவது ஒரு பெண் மலரானது பல ஆண் மலர்களால் சூழப்பட்டு இன்வளர்ப்பினால் மூடப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கு வந்து சயாத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. வட்ட வடிவமான தட்டு போன்ற சதைப்பூற்றுடைய திறந்த பூத்தளத்தின் மீது பெண் மலர்கள் நடுவிலும் ஆண் மலர்கள் விளிம்பிலும் காணப்படும். இது வந்து சினாந்தியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. வட்டமான தட்டு போன்ற சதைக்கூடிய திறந்த பூத்தளத்தின் மீது பெண் மலர்கள் நடுவிலும் ஆண் மலர்கள் விளிம்பிலும் காணப்படும். இதுக்கு என்னது சினாந்தியம். உள்ளீடற்ற கோள வடிவ பூத்தளத்தின் உட்சுவரில் பெண் மலர்கள் பால் நடுநிலை மலர்கள் மையத்திலும் ஆண் மலர்கள் இதே மாதிரி திருப்பரிகளும் காணப்படும். இதுக்கு உதாரணம் கேட்கிறாங்க. இது வந்து ஐபாந்தோடியம். மைய அச்சு முதிர் மலரில் முடிவடையும் பக்கவாட்டில் மீண்டும் கிளைத்து காணப்படும். இது வந்து கூட்டு டைகேசியம். கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம், பார்த்துக்கங்க. அடுத்தது 52வது கொஸ்டின். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதில் என்ன அப்படின்னா ரெண்டாவது தான் பதில். நிலைத்த புள்ளி வட்டம் நிலையான புள்ளி தொடர்ந்து வளர்ந்து கனியின் அடியில் கோப்பை வடிவில் ஒட்டி காணப்படும். முதிர் உருபவை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மலர் வளர்ந்த பின் இதழ்களுடன் புள்ளி அது இதழ்கள் உதிர்ந்து விடும். விரைவு உதிர்பவை அப்படின்னு சொல்லக்கூடியது மலர் உருவாகும் ஆரம்ப நிலையிலேயே புள்ளி இதழ்கள் உலர்ந்து உதிர்ந்து விடும். கனி வளர்ப்புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா புள்ளி வட்டம் நிலையானவை கனி உருவாகும் போது தொடர்ந்து வளர்ந்து கனியை முழுவதும் அல்லது பகுதியையோ மூடி இருக்கும். அடுத்தது 53வது கொஸ்டின். தவறான இணையை கண்டறிய. சரிங்களா. இதுல எது தவறான இணை அப்படின்னா லெக்யூம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆமணக்கு. இதுதான் தவறான பதில்.
அப்ப பாலிகூல் அப்படின்னு சொல்லக்கூடியது கெலோட்ரோபிஸ் எருக்கஞ்செடி, சிலிகுலா, காப்ஷல்லா, அரை விடிகனி, வெண்டை, இதெல்லாம் சரி. அடுத்தது தவறான இணையை கண்டறி. 54 பாருங்க நமக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சைன் சயாத்தியம் சொல்லக்கூடியது தவறு. ஏன்னா சயாத்தியம் சொல்லக்கூடியது ஒரு சிறப்பு வகை மஞ்சரி. அப்ப ரெசின், புரோட்டோலேரியா சிறப்பு வகை மஞ்சரி, ஐபாந்தோடியம் கலப்பு வகை மஞ்சரி, திர்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது 55 சரியான இணையை கண்டறிய. அதாவது கருவுற்ற சூழ் என்னவா மாறும்னா விதையா மாறும். இதான் நமக்கு என்னன்னா சரியான ஒரு இணை. அடுத்தது 56 சரியான இணை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெக்மா ஆமணக்கு. சரியான இணையை கண்டறிகள் 57 பாருங்க. இதுல கேரியாப்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நெல். சரியான தவறான கூற்றைகளை கண்டறிந்து அதன் அடிப்படையில் சரியான விடையை கண்டறிய அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியானது வந்து இதுதான். அதாவது 1 வந்து சரி. சமச்சீரற்ற மலர்கள் மலரின் எந்த வாக்கில் வெட்டினாலும் இரு சமபாகங்களாக கிடைக்காது. இது கரெக்ட். அடுத்தது டைடாக்சின் புள்ளிவட்டம் மாறுபடைந்த ஒரு கோப்பை வடிவத்தில் இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப இது தவறு. ஹெட்ரோடைமனஸ் என்பது ஒரு மலரின் ஒரே மலரின் மகரந்தாள்கள் வெவ்வேறு நிலத்தில் இருப்பதாகும். இது சரி. ஐபாந்தோடியம் முள்ளிரற்ற கோள வடிவ பூத்திலம் ஆஸ்டியோல் என்ற சிறிய திறப்பையும் உட்புறம் ஆண் பெண் பால் நடுநிலை மலர்களையும் கொண்டு காணப்படும். அப்ப இது தவறு. அடுத்து 59 இதேதான் சேம். சரியான கூற்றை கண்டறிந்து அதன் அடிப்படையில் சரியான விடையை கண்டறிக அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியான பதில் எதுனா இதுதான் சரியான பதில். அப்ப ஃபர்ஸ்ட் கூற்று என்னது அப்படின்னா நம்ம சரி எது மட்டும் பார்த்துக்குவோம். அப்ப 2, 3 சரி. அப்ப இதுவும் சரி, இதுவும் சரி. தவறானது மட்டும் சரி மட்டும் பார்த்துக்குவோம். அப்ப லாடிக்யூல் என்பது பூவிதழ்கள் நிறமற்ற செதில் இலைகளாக குறுகி காணப்படுவதாகும். சூர்பை சுவரும் சூலகப்பையும் குறுக்குச்சுவருமான செப்டமும் சேர்ந்து உருவாக்குவது. செப்டம்னா குறுக்குச்சுவர் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். அடுத்து 60வது கொஸ்டின் வேரின் பண்புகள் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. வேரோட பண்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சரியானது இதுதான் சரி. அதாவது நமக்கு நேர் புவி நாட்டம், எதிர் ஒளி நாட்டம், அதே மாதிரி பச்சையும் கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது வேர் துவிகள் காணப்படும் வேரின் பகுதி அப்படின்னு கேட்கிறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா செல் முதிர்ச்சி பகுதியில தான் காணப்படும். எந்த பகுதியில காணப்படும் அப்படின்னா செல் முதிர்ச்சி பகுதியில காணப்படும். அடுத்து வேரின் நுனியிலிருந்து மேல் நோக்கி காணப்படும் முக்கிய பாகங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இது நமக்கு என்ன அப்படின்னா வேர் மூடி, செல் பகுப்பு, அதாவது செல் பகுப்பு பகுதி, செல் நீட்சி பகுதி, செல் முதிர்ச்சி பகுதின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுக்கு நமக்கு சரியான பதில் என்ன அப்படின்னா ஏதான் சரியான பதில். அடுத்தது வேரின் 2ஆம் நிலை பணிகள் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. 63 வந்து பாத்தீங்கன்னா இது நமக்கு வந்து பதில் என்ன அப்படின்னா 1 மற்றும் 3. அதாவது உறிஞ்சுதல், ஒளிச்சேர்க்கை, சுவாசித்தல். இதான் வந்து வேரோட 2ஆம் நிலை பணிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அடுத்தது நமக்கு 2ஆம் நிலை பணிகள் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு எது வரும் அப்படின்னா இதுதான் வரும். அதாவது இந்த 2 தான் வரும். அதாவது உணவு சேமிப்பு, கூடுதல் வலிமை, ஒளிச்சேர்க்கை, சுவாசித்தல். இதுதான் நமக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா 2ஆம் நிலை பணிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அடுத்தது 64வது கொஸ்டின் முண்டு வேர்கள் சில்ட், அதாவது ஸ்டில் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா எதுல இருக்கும் அப்படின்னா சோளம், கரும்பு மற்றும் வாழையில காணப்படும். ஓகேங்களா? இது நடப்பு வச்சுங்க. அடுத்து ஒளிச்சேர்க்கை அல்லது சேமிப்பு வேர்கள் அசிமிலேட்டரி குரூப் காணப்படுவது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இதுக்கு சரியான பதில் என்னன்னா டைனோஸ்போரா அப்படின்னு சொல்லக்கூடியது. தண்டின் பண்புகள் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப தண்டோட பண்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு முக்கியமான பண்பு இதுதான் 1, 2, 4 நேர் ஒளி நாட்டம் மற்றும் எதிர் புவி நாட்டம், கணு மற்றும் கருவிடை பகுதிகள் காணப்படுகின்றன, நுனியில் நுனி மொட்டு உண்டு. இதுதான் சரி. சரிங்களா? அதாவது நமக்கு இதுல 2வது இருக்கிறது தப்பு.
தண்டின் கூடுதல் பணிகள் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. 67க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒளிச்சேர்க்கை. ஓகேங்களா? அப்ப உணவு சேமிப்பு, உடல் இனப்பெருக்கம், பல்லாண்டு வாழ் தன்மை, ஒளிச்சேர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியதான் தண்டுதல் கூடுதல் பணி, தண்டோட கூடுதல் பணிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா 67க்கு வந்து எல்லாமே கரெக்ட். ஓகேங்களா? இது எல்லா பணியுமே நமக்கு என்ன அப்படின்னா கரெக்ட். அதாவது ஒளிச்சேர்க்கை, பல்லாண்டு வாழ் தன்மை, உணவு சேமிப்பு, உடல் இனப்பெருக்கம் எல்லாமே நமக்கு வந்து சரி. பனை போரசஸ் தாவரத்தின் நரம்பு அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இதோட நரம்பு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா அங்கை இணை விரி. கொத்தமல்லியின் இலைகள் அப்படின்னு கேட்கிறாங்க. கொத்தமல்லியோட இலைகள் பொறுத்த வரைக்கும் பன்மடங்கு சிறகு கூட்டிலை. அடுத்து பொறுத்துக. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தான் ஆன்சர். நமக்கு ஒரே ஒரு சிற்றிலை உடைய அங்க கூட்டிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு உதாரணம் வந்து எலுமிச்சை. இரு சிற்றிலை உடைய அங்க கூட்டிலைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சோர்னியா. 3 சிற்றிலை உடைய அங்க கூட்டிலைக்கு உதாரணம் ஆக்சாலிஸ். 4 சிற்றிலை உடைய கூட்டிலைக்கு உதாரணம் மார்சிலியா. பல ஒரு சிற்றிலை உடைய அங்க கூட்டிலைக்கு உதாரணம் இலவ இலை அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது 71வது கொஸ்டின் பாருங்க. இலை காம்பு அல்லது ராக்ஸின் ஒரு பகுதி தட்டையாக சிறகு போல மாறி ஒரு பசுமையான இலையை போல காணப்படுவது அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னா பில்லோடு அப்படின்னு சொல்லக்கூடியதான் சரியான பதில். என்ன பதில் அப்படின்னா பில்லோடு அப்படின்னு சொல்லக்கூடியது. பிக்னோனியாவில் எவை கொக்கிகளாக மாறியுள்ளன அப்படின்னு கேட்கிறாங்க. இது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எது அப்படின்னா நமக்கு வந்து கூட்டிலையின் 3 இறுதி இலைகள். அடுத்து 73வது கொஸ்டின். ரெசிமோஸ் மஞ்சரியின் மலர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. இது வந்து அடி முதல் நுனி நோக்கிய மற்றும் மைய நோக்கிய மலர்ச்சி முறை. ஒரைசா சட்டைவா மலரில் எப்படி இருக்குன்னு கேட்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் லெம்மா என்ற பூவடி செடியிலும் பேலியா என்ற பூக்காம்பு செடியிலும் உள்ளது. அடுத்தது பொறுத்துக. பொறுத்துக பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா சரியான பதில் வந்து இதுதான். அதாவது தனி ரெசின் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா குரோட்டோலேரியா ரெட்டுசா. கூட்டு ரெசின் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா மாஞ்சிபெரா. கதிர் மஞ்சரின்னு சொல்லக்கூடியது அக்கிராந்தேஸ். கூட்டு கதிர் மஞ்சரி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரைசா. மடல் கதிர் மஞ்சரின்னு சொல்லக்கூடியது ஆரம். அடுத்தது தனி டைகேசியம் நமக்கு திரும்ப இன்னொரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. 76 பாத்தீங்க அப்படின்னா சரியான பதில் இதுதான். அதாவது தனி டைகேசியம் சொல்லக்கூடியது ஜாஸ்மினா. கூட்டு டைகேசியம் சொல்லக்கூடியது கிளிரோடென்ட்ரான். எலிகாய்டிசைம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஹெமலியா பேட்டன்ஸ். ஸ்கார்பியாய்டிசைம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஹீலியோடென்ட்ரோபியம். பல பாத கிளைத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது அரளி. அடுத்து பைக்கஸ் பெங்கானிசிஸ் ஆலமரம் தாவரத்தின் மஞ்சரி எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இதுக்கு சரியான பதில் வந்து பாத்தீங்கன்னா கூட்டு ஸ்பாடிக்ஸ். அடுத்து இன்னொரு பொறுத்துக. பொறுத்துக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து போர்த்து தான் ஆன்சர். அதாவது ஆந்தோபோர் அப்படின்னா நமக்கு வந்து கேரியோபில்லேசி. ஆண்ட்ரோபோர் அப்படின்னு சொல்லக்கூடியது பாசிப்ளூரேசி. கைனோபோர் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு என்ன அப்படின்னா கெப்பார்டியேசி. கார்போபோர் அப்படின்னு சொல்லக்கூடியது கொரியாண்டர். கனன்ட்ரோபோர் அப்படின்னு சொல்லக்கூடியது கனன்ட்ரோட்ராபிஸ். ஹைப்போகைனஸ் மலர் சூலக மேல் மலர் காணப்படுவது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இது நமக்கு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் தான் ஆன்சர். அதாவது மால்வேசி அனோனேசில இருக்கும். அள்ளி இதழ் ஒத்த பூவிதழ் காணப்படுவது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ குளோரிஸ் சூப்பர்பா. அள்ளி ஒத்த புள்ளி இதழ்கள் காணப்படும் தாவரம் எது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இது நமக்கு என்ன அப்படின்னா முசாண்டா பிராண்டோசா அப்படின்னு சொல்லக்கூடியது. முசாண்டா பிராண்டோசா. பொறுத்துக. பொறுத்துக பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பதில் அப்படின்னா இதுதான் கரெக்டான ஆன்சர். அதாவது தொடக்கத்தில் உதிர்பவை,
என்ன வரும் அப்படின்னா பப்பாவர். முதிர்ந்த பின் உதிர்பவை நீலம்பூ. நிலையானவை கத்தரி. கனி மூடியவை பைசாலிஸ். அடுத்து பொறுத்துக. 83 பொறுத்துக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா இ. காம்புடைய அல்லி குரிசிஃபெரா. விளிம்பில் மயிரிலை உடையவை, இது நமக்கு வந்து டயாந்தஸ். வாளுடைய அல்லி டால்பினியம் மேஜஸ். பை போன்ற அல்லி ஆன்டிரைனம். அடுத்தது பொறுத்துக 84 இ. ஈருதடு வடிவ அல்லி ஆசிமம். பெர்சினோட் ஆன்டிரைனம். தட்டு வடிவ அல்லி வின்கா. புனல் வடிவ அல்லி ஆசிமம். வின்கா ரோஜி அப்படின்னா நித்திய கல்யாணின்னு சொல்ற வழியா அந்த தாவரம். தவறான இணையை கண்டறி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா தவறான இணை எது அப்படின்னா இதுல தவறான இணை வந்து 3 மற்றும் 4. சரிங்களா? அப்ப ரைட்டா இருக்கிறத மட்டும் நம்ம படிச்சுக்குவோம். இப்ப எது ரைட் அப்படின்னா 1, 2 ரைட். குழல் வடிவ அல்லி சூரியகாந்தின் வட்டு சிறுமலர். நா வடிவ அல்லி அஸ்ட்ரேசியின் கதிர் சிறுமலர். இது 2 சரி. ஒழுங்கான இணைந்த அள்ளி இதழ்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சரியான பதில் எது அப்படின்னா 1, 2, 6, 7, 8. இதுதான் சரியான பதில். அதாவது குழல் வடிவம், தாலி வடிவம், சக்கர வடிவம், மணி வடிவம், தட்டு வடிவம். இதுதான் ஒழுங்கான இணைந்த அள்ளி இதழ்கள். அடுத்து 87வது கொஸ்டின். ஏறு தழுவு இதழமைவு காணப்படுவது அப்படின்னு கேட்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இ. சிசால்பினியேசியின் அள்ளி இதழ்கள். அடுத்து பொறுத்துக. பொறுத்துக பொறுத்த வரைக்கும் நமக்கு 88, 88க்கு வந்து டி தான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் மகரந்தத்தாள். மகரந்தத்தாள் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோஸ்போரிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. மகரந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது மைக்ரோஸ்போரகசோரஸ். மகரந்த அறை அப்படின்னு சொல்லக்கூடியது மைக்ரோஸ்போரகம். மகரந்த தூள் அப்படின்னு சொல்லக்கூடியது மைக்ரோஸ்போர். அடுத்து பொறுத்துக. இரு கற்றை மகரந்தத்தாள், பல கற்றை மகரந்தத்தாள் அப்படின்னு கேட்கிறாங்க. 89 பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா இதுதான் சரியான பதில். 80 பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆன்சர் எதுன்னு கேட்பாங்க. இதுதான் நமக்கு சரியான பதில். இரு கற்றை மகரந்தத்தாள் கிளாட்டோரியா. பல கற்றை மகரந்தத்தாள் சிட்ரஸ். சிஞ்சனேசிஸ் மகரந்தத்தாள் அஸ்ட்ரேசி. சினாண்ட்ரஸ் மகரந்தத்தாள் குப்பர்பிட்டேசி. பாலியாண்ட்ரஸ் மகரந்தத்தாள் ரனன்குலேசி. சிலந்தி அல்லி என்று அழைக்கப்படும் தாவரம் அப்படின்னு கேட்கிறாங்க. சிலந்தி அல்லி என்று அழைக்கப்படக்கூடிய தாவரம் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அஸ்போடிலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் சிலந்தி அல்லி அப்படின்னு சொல்லக்கூடியது அஸ்போடிலிஸ். அடுத்து தவறான இணையை கண்டறி அப்படின்னு கேட்கிறாங்க. தவறான இணை எது அப்படின்னா இதுல 1 மட்டும் தவறானது. ஓகேங்களா? அப்ப எபிபில்லஸ் சொல்லக்கூடியது ஆஸ்போடிலிஸ் கரெக்ட். கைனன்ட்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கேலோட்ரோபிஸ், இதுவும் கரெக்ட். ஈரிரை மகரந்த பையில் காணப்படுவது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியான பதில் எது அப்படின்னா நமக்கு 4 மைக்ரோஸ்போராஞ்சியம் காணப்படும். இதுதான் சரியான பதில். அடுத்தது பொறுத்துக. பொறுத்துக பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல சரியான பதில் வந்து இதுதான் சரியான பதில். அதாவது அடிப்பிணைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது பிராசிகா. முழு பிணைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வெர்பேனியா. முதுகு பிணைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது சிட்ரஸ். வெர்ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது புல். அடுத்து பொறுத்துக 94. இதுக்கு சரியான பதில் என்னன்னா 1. ஒரு சூழிலை சூலகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா பேபேசி. இரு சூழிலை சூலகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரூபியேசி. 3 சூழிலை சூலகம் சொல்லக்கூடியது லில்லியேசி. 4 சூழிலை சூலகம் அப்படின்னு சொல்லக்கூடியது மீலியேசி. பல சூழிலை சூலகம் சொல்லக்கூடியது பப்பாவரேசி. அடுத்தது பொறுத்துக 95வது கொஸ்டின். 95வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா டி தான் ஆன்சர். அதாவது அச்சுசூல் ஒட்டுமுறை அப்படின்னு சொல்லக்கூடியது ஹைபிஸ்கஸ். விளிம்பு சூல் அப்படி ஒட்டுமுறைன்னு சொல்லக்கூடியதுக்கு பேபேசி. சுவர் சூல் ஒட்டுமுறை அப்படின்னு சொல்லக்கூடியது வெள்ளரி.
அடிசூழ் ஒட்டுமுறை அப்படின்னு சொல்லக்கூடியது அஸ்ட்ரேசி, தடுப்பு சுவர் சூழ் ஒட்டுமுறைன்னு சொல்லக்கூடியது நிம்பையேசி. அடுத்தது தடுப்பு சுவர் சூழ் ஒட்டுமுறையில் காணப்படுவது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இதுல காணப்படுவது எது அப்படின்னா பல சூழ்நிலைகள் பல சூழல் அறை கொண்டது. பாலிகேமஸ் தாவரங்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் மா மற்றும் முந்தரி. தவறான இணையை கண்டறிக. இதுல வந்து பாத்தீங்கன்னா சமச்சீரற்ற மலர் சொலானம் சொல்லக்கூடியது தவறான இணை. அப்ப சரியான இணை எது? ஆரச்சமச்சருடைய மலர் ஹைபிஸ்கஸ், இருபக்க சமச்சருடைய மலர் பைசா, சமச்சீரற்ற மலர் கல்வாழை. அடுத்து பொறுத்துக. இதுக்கு சரியான பதில் வந்து ஃபர்ஸ்ட் வட்ட அமைவு அப்படின்னு சொல்லக்கூடியது பிராசிகா சொலானம், சுருள் அமைவுன்னு சொல்லக்கூடியதுக்கு மேக்னோலியா, பாதி வட்ட அமைவுன்னு சொல்லக்கூடியதுக்கு ரனன்குலஸ் ரோஜா, ஈரில்ல தாவரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா மல்பெரி. அடுத்து 100வது கொஸ்டின், தவறான இணையை கண்டறிய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்னன்னா ஃபர்ஸ்ட், அதாவது 3ம் 4ம் தவறு. பெர்ரி வந்து பாத்தீங்க அப்படின்னா தக்காளி சரி, ட்ரூப் மா கரெக்ட், பெப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பேரிக்கா அப்படின்னு சொல்லக்கூடியது தவறு, எஸ்பிரிடியம் சொல்லக்கூடியது சிட்ரஸ்ல வரும், வெள்ளரி கொடுத்துருக்காங்க தப்பு, பூம் வந்து ஆப்பிள், இது சரி. அடுத்து பொறுத்துக 101வது கொஸ்டின். 101வது கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா சரியான பதில் என்னன்னா, அதாவது பொறுத்துக்கவா, இதுல வந்து நமக்கு சரியானது எது அப்படின்னா இதுதான் சரியான பதில். அதாவது கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் லெக்யூம் அப்படின்னு சொல்லக்கூடியது. லெக்யூமுக்கு எது வரும் அப்படின்னா பட்டாணி வரும், பாலிகீலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கெலோட்ராபிஸ் வரும், சிலிகுவா அப்படின்னு சொல்லக்கூடியது பிராசிகா, செப்ஸ்டல் கேப்சூல் அப்படின்னு சொல்லக்கூடியது அரிஸ்டலோகேசியா, லாக்ஸ்டல் கேப்சூல் அப்படின்னு சொல்லக்கூடியது பருத்தி. சரியான இணையினை கண்டறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 மட்டும்தான் சரியான இணை. ஓகேங்களா? அதாவது நமக்கு இதுல சரியான 4 மட்டும் இல்ல, அதாவது சரியானது வந்து லெமண்டம் புளி. அப்போ 1 2 3 இது 3மே கரெக்ட் நமக்கு. சரிங்களா? இந்த 3மே கரெக்ட் கணக்கு வச்சுக்கோங்க. கண்டிப்பா கேட்கலாம். அதாவது லெமண்டம் சொல்லக்கூடியது புளி கரெக்ட், கிரிமோ கார்பன் சொல்லக்கூடியது கொத்தமல்லி கரெக்ட், ரெக்மான் சொல்லக்கூடியது ரிசினஸ் கரெக்ட், அக்கீன் சொல்லக்கூடியது நெல் மட்டும் தப்பு. அடுத்தது 103வது கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா எண்டோஸ்போமின் வெளி அடுக்கில் காணப்படும் புரதத்தால் ஆன அடுக்கு இது அப்படின்னு கேட்கிறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அலுரான் அடுக்கு. என்ன அடுக்கு அப்படின்னா அலுராயன் அடுக்கு. கருவூன் திசு கொண்ட விதைகள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுல வந்து கருவூன் திசு கொண்ட விதைகள் எது அப்படின்னா ஆமணக்கு, மக்காச்சோளம். தக்காளி மற்றும் எலுமிச்சையின் சூழ் ஒட்டுமுறை அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அச்சு சூழ் ஒட்டுமுறை இருக்கும். வெக்ஸிலரி இதழமைவின் பண்பாக கொண்ட தாவர குடும்பம் அப்படின்னு கேட்கிறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பேபேசியில இருக்கும். பில்லோடு காணப்படுவது அப்படின்னு கேட்கிறாங்க. பில்லோடு பொறுத்த வரைக்கும் எதுல இருக்கும் அப்படின்னா ஆஸ்திரேலியா அகேஷியாவில் காணப்படும். தேங்காயின் உண்ணும் பகுதியும் இளநீரும் இதற்கு இணையானதுன்னு கேட்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே என்ன அப்படின்னா கருவூன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ரெண்டுமே நமக்கு என்னது கருவூன். அடுத்தது 109, கீழ்கண்ட தாவரங்கள் எது அதனுடைய 3 பண்புகளோடு இணைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்கிறாங்க. அதாவது மக்காச்சோளம் சொல்லக்கூடியது C3 சுழற்சி, மூடிய வாஸ்குலார் கற்றைகள், ஸ்குட்டுலம் அப்படின்னு சொல்லக்கூடியது சரியான பதில். அதுக்கடுத்தது செம்பருத்தி மலர்களின் பண்புகள் ஆவன அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. செம்பருத்தியோட முக்கியமான பண்புகள் என்ன அப்படின்னா ஆர்எஸ் சமச்சீர், ஹைபிஸ்கஸ் திருகிய இதழமைவு. அடுத்தது அல்லி மற்றும் புள்ளி இதழ்கள் ஒரே திசையில் இல்லாமல் களில் அதாவது தழுவி காணப்படுவது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப தழுவி காணப்படுவது எதுல அப்படின்னா அடுக்கு இதழமைவுல காணப்படும். அடுத்து 112வது கொஸ்டின், உண்ணக்கூடிய தரையில் தண்டிற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்கிறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியான பதில் வந்து நமக்கு 112க்கு வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு. என்ன ஆன்சர் அப்படின்னா உருளை கிழங்குன்னு சொல்லக்கூடியது கரெக்ட். சரிங்களா? இது சரியான பதில் அப்படின்னா உருளை கிழங்கு.
அடுத்தது 113வது கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்காச்சோளம் தானியத்தால் புரதத்தால் ஆன அலூரான் அடுக்கு காணப்படுகிறது. ஒரு திரள் கனி தோன்றுவது அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? 114 வந்து திரள் கனி தோன்றுவதுன்னா பல சூழ்நிலை இணையாத சூலகம். கருவுள் திசுக்கள் அற்ற விதைகள் உண்டாகும் தாவரம் அப்படின்னு கேட்கிறாங்க. 115 பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு சரியான பதில் பட்டாணி. இலைகள் முட்களாக உருமாறி காணப்படுவது அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒபன்ஷியா. படகு அல்லியினை பண்பாக கொண்டிருக்கும் மலர் காணப்படுவது அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கு சரியான பதில்னா அவுரி. 118 கீழ்கண்டவற்றுள் மாற்றுரு அல்லாதது எது அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? இதுல மாற்றுரு அல்லாதது எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வெள்ளரியின் பற்று கம்பிகள், சப்பாத்தி கல்லியின் தட்டையான பாகம், நெப்பந்தசின் குடுவை, எலுமிச்சையின் முட்கள். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா மாற்று அல்லாதது இந்த எலுமிச்சையின் முட்கள் சொல்லலாம். ஓகேங்களா? இது என்ன போச்சுங்க, இது எனக்கு டவுட்டா இருக்கு, எதுக்கும் நீங்க ரெஃபர் பண்ணிக்கங்க. ரெஃபர் பண்ணிட்டு எனக்கு சரியான ஆன்சரை எனக்கு அனுப்புங்க. பச்சையான தட்டையான உறுப்பாக தண்டு உருமாறி இலைகளின் பணியை செய்வது இவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பதில் ஆ, பில்லோக்ளெடோடுகள். அடுத்து 120 மக்காச்சோள தானியத்தின் விதை இலை இவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. 120க்கு சரியான பதில் என்ன அப்படின்னா ஸ்குட்டுலம். எந்த மலர்களில் 3 சூழலையுடைய இணைந்த சூலகம் காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா நமக்கு வந்து லில்லியேசி. என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா லில்லியேசி வரும். பேப்லனேச ஆய்வில் அல்லி வட்டத்தில் கொடி அல்லி இவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. கொடி அல்லி வந்து வெக்சில்லம். பலகற்றை நிலம், அதாவது பலகற்றை நிலை பாலி அடல்பஸ் என்ற சொல்லால் அழைக்கப்படுவது அப்படின்னு கேட்கிறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மகரந்தத்தால் வட்டம் சொல்லக்கூடிய சரியான பதில். எதன் விதைகளில் இருந்து எல் எண்ணெய் பெறப்படுகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிசோமம் இண்டிகம். அடுத்தது 125 மக்காச்சோளத்தில் சல்லிவேர்கள் எங்கிருந்து உருவாகிறது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழ்கணு பகுதிகள். அடுத்து 126 மடல் கதிர் மஞ்சரியின் ஸ்பாட் மடல் எதனை உள்ளடக்கியது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 126க்கு ஸ்பைக். நெமட்டோபோர்கள் எதில் காணப்படுகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. 127க்கு வந்து பாத்தீங்கன்னா நெமட்டோஸ்போர்கள் சொல்லக்கூடியது நதிகளின் முகத்துவாரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய தாவரங்கள்ல வந்து காணப்படும். இருக்கற்றை மகரந்தத்தால் நிலை எதில் காணப்படுகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கு சரியான பதில் என்ன அப்படின்னா பைசம். அதாவது காசிப்பியத்தில், அதாவது பருத்தி செல்லுலோஸ் இலை எதிலிருந்து பெறப்படுகிறதுன்னு கேட்கிறாங்க. அதாவது தண்டின் மேற்பரப்பிலா, விதை தூவியா, இலையின் மேற்பரப்பிலா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கிறாங்க. ஆக்சுவலா வந்து இது விதை தூவியிலிருந்து தான் பெறப்படுகிறது. இஞ்சி ஒரு தரையில் தண்டாகும், இது வேரில் இருந்து எவ்வகையில் வேறுபடுகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கு சரியான பதில் என்ன அப்படின்னா இவற்றில் கணு மற்றும் கனிவிடை பகுதி காணப்படுகிறது. இது சரியான பதில். பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த நார் தரும் தாவரங்கள் எந்த குடும்பத்தின் கீழ் வருகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மால்வேசி. காட்கின் மஞ்சரி எதில் காணப்படுகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. காட்கின் அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மல்பரியில காணப்படுகிறது. அடுத்தது சூலக கீழ் மலர் காணப்படும் தாவரம் எது அப்படின்னா வெள்ளரி. டயாந்தஸில் காணப்படும் சூழ் ஒட்டுமுறை அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியான பதில் என்னன்னா அஸ்ட்ரேசி. கீழ் காண்பானவற்றுள் எந்த மலரின் பாகங்கள் கருவுறுதலுக்கு பிறகு பெரிகார்ப்பாக உருவாகிறது அப்படின்னு சொல்றாங்க.
இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சூர்ப்பை உரை. பின் வருவனவற்றில் ஒரு இணை தவறாக பொருந்தியுள்ளதை அதை கண்டறி அப்படிங்கிறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எது சரி அப்படின்னா தவறானது எது அப்படின்னா கொய்யா அப்படின்னு சொல்லக்கூடியது, பெப்போ அப்படின்னு சொல்லக்கூடியது தவறான பதில். கூட்டுக்கனியான சோரோசிஸ் வகை கனியில் உண்ணக்கூடிய பகுதி எது அப்படின்னு கேட்கிறாங்க. இது வந்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குவிதல் மற்றும் மஞ்சரி அச்சு. சரிங்களா? உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் என்னென்னலாம் கொஸ்டின் கவர் ஆகுமோ இந்த புற அமைப்பியலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதை மட்டும் நீங்க புற அமைப்பியலை பார்த்துட்டீங்கனாலே போதும். இதுக்குள்ள இருந்ததை மட்டும்தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் வரும். அதனால இதை தெளிவா மிஸ் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லா ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து 139வது கொஸ்டின், வெண்டைக்காய் எந்த குடும்பத்தை சார்ந்ததுன்னு கேட்கிறாங்க. இது வந்து மால்வேசி குடும்பத்தை சார்ந்தது. பாப்பஸ் தூவி எதன் மாற்றுரு அப்படின்னு கேட்கிறாங்க. பாப்பஸ் தூவின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா புள்ளி வட்டத்தோட மாற்றுரு. மூவங்க மலர் மேற்பட்ட சூர்ப்பை மற்றும் அச்சுசூல் ஓட்டு முறை எந்த குடும்பத்தின் பண்பு அப்படின்னு கேட்கிறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா லில்லியேசி குடும்பத்தோட பண்பு. ஒப்பன்ஷியாவின் பசுமை தண்டு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பில்லோக்ளடோட் அப்படின்னு சொல்லக்கூடியது. கொண்டை கடலையின் தாவரவியல் பெயர் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சைசர் ஆரிட்டினம். அடுத்து 144வது கொஸ்டின், சுவாசிக்கும் அல்லது மூச்சு விடும் வேர்கள் காணப்படக்கூடிய தாவரம் எது அப்படின்னா அபிசீனியான்னு சொல்லக்கூடிய மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் சொல்றோம் இல்லையா, அங்கதான் காணப்படும். மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் தமிழ்நாட்டில் எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா பிச்சாவரம் பகுதியில காணப்படும், சிதம்பரத்துக்கு பக்கத்துல. நெமட்டோபோர்கள் காணப்படும் தாவரம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. நெமட்டோபோர்கள் சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் அபிசீனியாவில தான் இருக்கும். ஓகேங்களா? இதை நினைப்பு வச்சுக்கோங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு தண்ணி வந்து கடல்ல இருந்து ஃபாரஸ்ட்டுக்கு வரும், காட்டுக்குள்ள வரும். அதே மாதிரி என்ன பண்ணணும்னா ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய தண்ணி என்ன பண்ணணும்னா திரும்பவும் கடலுக்கு போகும். சரிங்களா? இந்த மாதிரி அலை அதிகரிக்க குறைய இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணணும், தண்ணி உள்ள போகும் வெளியே போகவும் இந்த நிலை நடந்துகிட்டே இருக்கும். முக்கியமா இதுக்கு காரணம் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா நிலவோட ஈர்ப்பு விசை தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது ஆகாய வேர்கள் உள்ள வெலமன் திசு காணப்படும் தாவரம் சொல்றாங்க. வெலமன் திசு வந்து பாத்தீங்கன்னா வாண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொற்று தாவரத்துல காணப்படும். என்ன தாவரம்னா வாண்டா அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது 147, பக்க வேர்கள் அகத்தோற்றிகளாக எவற்றிலிருந்து தோன்றுகிறதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப பக்க வேர்கள் அப்படின்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து முக்கியமானது எது வரும்னா பெரிசைக்கிள் தான் வரும். அடுத்து தண்டின் பக்கவாட்டு கிளைகள் புறத்தோன்றிகளாக எவற்றில் இருந்து தோன்றுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு புறணியில் இருந்து தோன்றுகிறது. உரை போன்ற இலையடி காணப்படும் தாவரங்கள் எதுன்னு கேட்கிறாங்க. உண்மையிலே நல்ல கொஸ்டின். ஏன்னா சோளம் மற்றும் வாழையில காணப்படும். கொய்யாவோட இலை அமைவு அப்படின்னு கேட்கிறாங்க. கொய்யாவோட இலை அமைவு என்ன அப்படின்னா எதிர் இலை ஒரே போக்கில் அமைந்தவை. ஆஞ்சியோஸ்போன்களில் உள்ள சிற்றினங்கள் ஏறக்குறைய அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? இது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2,20,000க்கு மேல இருக்கு. ஸ்கேப் ஒரு தனி மலரை தோற்றுவிக்கும் தாவரம் அப்படின்னு கேட்கிறாங்க. 152க்கு நமக்கு என்ன ஆன்சர்னா ஸ்கேப் அப்படின்னு சொல்லக்கூடியது தாமரையை குறிக்க. இடை மஞ்சரி காணப்படும் தாவரம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. இடை மஞ்சரி அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு காலிஸ்டமைன். ஆணிவேர் தொகுப்பு எவற்றிலிருந்து உருவாகிறது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இது வந்து முளை வேர்ல இருந்து தோன்றும். கோக்கஸ் தாவரத்தின் மஞ்சரி அப்படின்னு கேட்கிறாங்க. இது கோக்கஸ் தாவரத்தோட மஞ்சரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கூட்டு மடல் கதிர். இம்பேரி பின்னேட் இலை காணப்படும் தாவரம் சொல்றாங்க. இம்பேரி பின்னேட் இலை காணப்படும் தாவரம் எது அப்படின்னா நமக்கு வந்து கதிர் மஞ்சரி. இம்பேரிபினேட் இலை காணப்படும் தாவரம் எதுன்னு கேட்கிறாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்பேரிபினேட் இலை வந்து எதுல இருக்குன்னா வேம்பு தாவரத்துல இருக்கும். வேப்பமரம் சொல்றோம் இல்லையா, அதுல இருக்கும். அடுத்தது வெவ்வேறு நீளமுடைய பூக்காம்புகள் மற்றும் குட்டையான மையச்சு காணப்படுவதற்கு பேர் என்னன்னா காரிம்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. சம நீளமுடைய மலர் காம்புகள்
உடைய மலர்கள் காணப்படுவது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு சரியான பதில் என்ன? அல்லியம் சிபா. அம்பல் மஞ்சரியில் காணப்படும் தாவரம் கேட்கிறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அல்லியம் சிபா அப்படின்னு சொல்லக்கூடியது சரியான பதில். அடுத்து 161 பாத்தீங்க அப்படின்னா பாரிபின்னேட் இலை காணப்படக்கூடிய தாவரம் எதுனா புளிய மரத்துல காணப்படும். அடுத்து 162 இரண்டு எதிர் இலை கோணங்களில் இருந்து இரு டைகேசியம் சை மஞ்சரிகள் தோன்றி ஒரு பாத ஸ்கார்பியாய்டு சைன்களாக வளர்வது அப்படின்னு கேட்கிறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு சரியான பதில் வெட்டிசிலேட்டர். மியூசா வாழையில் காணப்படும் மஞ்சரி அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கு சரியான பதில் என்ன அப்படின்னா கலப்பு மடல் கதிர். பூத்தளம் சதைப்பற்றுடன் கிண்ணம் போல் குளிந்து காணப்படும் மஞ்சரி அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கு சரியான பதில் ஐப்பாந்தோடியம். அடுத்தது பூத்தளம் சூர்பையை தாண்டி நீண்டு காணப்படுவது அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கு சரியான பதில் என்ன அப்படின்னா கார்போபோர். இதுக்கு சரியான பதில் என்ன? கார்போபோர். பாப்பஸ் ரோமங்கள் காணப்படும் தாவரம் அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கு சரியான பதில் ட்ரைடாக்ஸ். முருங்கை இலைகள் எவ்வாறு காணப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. முருங்கை இலைகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு மும்மடங்கு சிறகு கூட்டிலை அப்படின்னு சொல்லக்கூடிய சரியான பதில். அடுத்தது பேபேசி அல்லி இதழ்களின் இதழ் அமைவு அப்படின்னு கேட்கிறாங்க. பேபேசியோட அல்லி இதழ் அமைவு வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா இறங்கு தழுவு இதழ் அமைவு. அடுத்து 169வது கொஸ்டின். மகரந்த தாள்களின் கம்பிகளில் இணைந்து ஒரு கற்றையாக மகரந்த பைகள் தனித்தும் காணப்படுவதுன்னு கேட்கிறாங்க. இது வந்து ஒரு கற்றை. மகரந்த பைகள் தனித்தும் மகரந்த தாள்களின் கம்பிகள் இணைந்தும் ஒரு கற்றையாக காணப்படுவது அப்படின்னு கேட்கிறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இரு கற்றை. மகரந்த தாள்களின் கம்பிகள் யாவும் இணைந்து இரண்டிற்கும் மேற்பட்ட கற்றைகளாக அமைந்திருப்பது அப்படின்னு கேட்கிறாங்க. இது வந்து பல கற்றை. மகரந்த தாளில் மகரந்த பைகள் யாவும் இணைந்து மகரந்த கம்பிகள் தனித்தும் காணப்படுவது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சரியான பதில் சென்ஜெனிசியஸ். அடுத்தது நமக்கு மகரந்த பைகளும் மகரந்த கம்பிகளும் அதன் நீள்வாக்கில் இணைந்து காணப்படுவது சினாண்ட்ரஸ். தனித்த எண்ணற்ற மகரந்த தாள்கள் காணப்படுவது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாலியாண்ட்ரஸ். டைடைனமஸ் மகரந்த தாள்கள் காணப்படுவது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பதில் வந்து ஆசிமம். அதே மாதிரி டெட்ராடைனமஸ் மகரந்த தாள்கள் அதாவது 4 சரிங்களா இருக்கக்கூடியதான் என்ன சொல்லுவோம்னா டெட்ரா டைனமஸ் சொல்லுவோம். இதுக்கு உதாரணம் கடுகு. ஈரறை மகரந்த பையில் காணப்படுவது அப்படின்னு கேட்கும்போது 4 மைக்ரோஸ்போராஞ்சியம். ஓரறை மகரந்த பையில் காணப்படுவது அப்படின்னா 2 மைக்ரோஸ்போராஞ்சியம். பேபேசி மற்றும் ஹைபனோரியாவில் அல்லி இதழ்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இணையாதவை ஒழுங்கற்றவை. தடுப்பு சுவர் சூழ் ஒட்டு முறையில் காணப்படுவது அப்படின்னு கேட்கிறாங்க. இது வந்து பல சூழிலை பல சூழக அறை. ஆண் மலர்களும் பெண் மலர்களும் ஒரே தாவரத்தில் காணப்படுவது அப்படின்னு கேட்கிறாங்க. இது வந்து ஓரில்ல தாவரம். ஆண் மலர்களும் பெண் மலர்களும் தனித்தனி தாவரங்களில் காணப்படுவது எது அப்படின்னா ஈரில்ல தாவரம் டயசியஸ். இது நம்ம மோனோசியஸ் சொல்லுவோம். ஓரில்ல தாவரங்களுக்கு உதாரணம் அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கு உதாரணம் தென்னை மக்காச்சோளம். ஈரில்ல தாவரங்களுக்கு உதாரணம் அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கு உதாரணம் பனை பப்பாளி. பப்பாளியில ஆண் பனை பெண் பனை அந்த மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரி பப்பாளி மரத்துலயும் ஆண் பப்பாளி பெண் பப்பாளி மரம் இருக்கும். கருவுறாமலே கனி உருவாகும் நிகழ்ச்சி என்னன்னு கேட்கிறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பாத்தினோ கார்பிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. கார்பினா விதை அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா. பாத்தினோ அப்படின்னா கருவுறாமலே. பெர்ரி ட்ரூ பெப்போ ஹெஸ்பிரிடியம்
மற்றும் போம் என்பன எந்த வகையான கனிக்கு உதாரணம் அப்படின்னு கேட்கிறாங்க. இதனால அருமையான கொஸ்டின். இது எல்லாமே தனி சதை கனிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. பழங்களை அதை பயிரிடுவதையும் பற்றி விவரிக்கும் தோட்டக்கலை பிரிவு என்னன்னு கேட்கிறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா போமாலஜி. பழங்களை பத்தி படிக்கக்கூடியதான் போமாலஜின்னு சொல்லுவாங்க. நார் போன்ற மீசோகார்ப் காணப்படுவது எதுனா தேங்காய். விதைகள் கனி உரையில் ஒட்டி கொண்டிருக்கும் காம்பு அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? இந்த காம்புக்கு என்ன பேரு அப்படின்னா பினிப்ளஸ். பிளாடர் ஓட் என்று அழைக்கப்படும் தாவரம் எதுன்னு கேட்கிறாங்க. பிளாடர் ஓட் என்று அழைக்கப்படக்கூடிய தாவரத்துக்கு என்ன பேருனா யூட்ரிகுலோரியா. இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அடுத்து சைனேஸ் மஞ்சரியின் மலர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நுனி முதல் அடிநோக்கிய மற்றும் மைய மலர்ச்சி முறை. லிக்யூலேட் மலர்கள் சொல்றாங்க. லிக்யூலேட் மலர்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு கதிர் சிறு மலர்கள். பூத்தளம் சதைப்பற்றுடன் வட்ட தட்டு போல் காணப்பட்டு நடுவே பெண் மலர்களும் அதை சுற்றி ஆண் மலர்களும் காணப்படும் மஞ்சரி அப்படின்னு கேட்கிறாங்க. இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சினாந்தியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. கிட்டத்தட்ட இந்த சயாத்தியமும் இதுவும் ஒரே மாதிரி வரும். இதை பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பிலாசோபியா பொட்டானிக்கா என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. இதை எழுதுனது யாருன்னா லினயஸ். கொய்யாவில் இதழ் அமைவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. கொய்யாவோட இதழ் அமைவு பொறுத்த வரைக்கும் குவின்கான்சியல். சிலந்தி அல்லி என்று அழைக்கப்படும் தாவரம். சரிங்களா? சிலந்தி அல்லி என்று அழைக்கப்படக்கூடிய தாவரம் எதுனா ஆஸ்போடிலிஸ். ஒற்றை வெளியெடுக்கு மட்டுமே கொன்ற மலர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு உதாரணம் முழுமையற்ற மலர். மலரின் மையத்தின் வழியாக எந்த நீள்போக்கில் வெட்டினாலும் இரு சம பகுதிகளாக பிரிக்க முடிய மலர் எதுன்னு கேட்கிறாங்க. இது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரச்சமச்சீருடைய மலர். பொய்க்கனி இவற்றிலிருந்து தோன்றுகிறது அப்படின்னு சொல்றாங்க. பொய்க்கனி எவற்றிலிருந்து தோன்றுகிறதுனா பூத்தளத்திலிருந்து தோன்றும். அடுத்து கடைசி கொஸ்டின். லெக்யூம், பாலிக்கில், சிலிக்குவா மற்றும் கேப்சூல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுனா உலர் வெடிக்கனிகள். ஓகேங்களா? இவ்வளவு ரிஸ்க் எடுத்து தான் கிட்டத்தட்ட 3 days ஒர்க் பண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் கொடுத்துருக்கேன். நீங்க எந்த அளவுக்கு எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி நீங்க டெஸ்ட் ரெகுலரா எனக்கு எழுதி அனுப்புறீங்களோ, உங்க மார்க் அனுப்புறீங்களோ, அதை பொறுத்தா உங்களுக்கு என்ன பண்ணணும்னா அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு கொஸ்டின் எடுத்து கொடுப்பேன். சரிங்களா? உங்ககிட்ட இருந்து சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லைங்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் என்ன பண்ணீங்கன்னா விட்டுருவேன். அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க நல்ல ரெஸ்பான்ஸா இது பண்ணும் போது நல்லா தெரிஞ்சுங்க. தமிழ் மீடியத்துக்கு யாருமே எந்த ஒரு இதுவே மெட்டீரியலும் கிடையாது. சரிங்களா? கொஸ்டின் பேப்பர் எடுத்து கொடுக்கறது கிடையாது. உங்களுக்கு நான் ஃப்ரீயா இவ்வளவு பண்றேன் அப்படின்னா நீங்க நல்லா டாக்டர் ஆயிட்டு கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன மைண்ட்ல நீங்க வச்சுக்கணும், மனசுல நினைக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இதை பண்றேன். கண்டிப்பா இது மிகப்பெரிய ஹார்ட் ஒர்க் தான். கொஸ்டின் பூரா எடுத்து டைப் பண்ணி இது பண்ணி பெரிய ஒர்க் தான் எனக்கு. சரிங்களா? இந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எனக்கு 3 days ஆச்சு. கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த பலனை எனக்கு தருவீங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களை நம்புறேன். இதை முழுமையா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். முடிஞ்சா ஒரு நோட்டை போட்டு எழுதுங்க. ஓகேங்களா?